अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन मा बाद। அன்பர்களே, தோழர்களே, இந்த இனிமையான நேரத்திலே நம்ம எல்லாம் சந்திக்க வைத்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இங்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல விஷயங்களை அல்லாஹ் தஆலா நாம் பரிமாறிக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த செய்திகள் நமது வாழ்க்கையில் அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்குவானாக. இது ஜும்மாவுடைய பயான் இல்லை, மேடை பயான் இல்லை. ஜும்மாவுடைய பயான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இமாம் வந்து 1 மணிலேருந்து 1 மணி 25 நிமிஷம் வரைக்கும் பேசணும் சட்டம். அது யார் வேணால் தூங்கிக்கலாம். முன்னாடி இருக்கவங்க யார் தூங்கினாலும் அவர் பேசி தான் ஆவார். அதனால் அந்த சட்டம் இமாமுக்கு சட்டம் அது 1:25 வரைக்கும் பேசணும். நிறைய பேர் முக்கால்வாசி தூங்கிடுவாங்க. 1:25 வரைக்கும் 1:26 27 ஆச்சுன்னா எல்லாம் கடிகாரத்தை பார்ப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறது ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடை பயன் அப்படி ஒன்று இருக்குது. இங்கே அமர்ந்திருக்கும் பக்த கோடிகளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. அவன் வார்த்தைகள்லாம் கோடியில் இருக்கும், ஆனால் உட்காந்துருக்கிறது 4 பேர் தான். இது அந்த பயானும் கிடையாது. இங்கே நம்ம 4 பேர்ட்டு தான் பேசுகிறது. 4 பேர் இருந்தால் போதும்னு நினச்சோம். அல்லாஹ்வுடைய கிருபையில கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஏன்னா இது வந்து ஒரு டாபிக் வச்சு, ஒரு தலைப்பு வச்சு செய்யப்படக்கூடிய மீலாது விழா பிரசங்கம் போன்று கிடையாது. ஒரு தாலீம் மஜ்லிஸ். இன்று 24 மணி நேரத்தில் நான் என்ன அனுபவித்தேன் என்பதை உங்களிடம் நான் கூறுகிறேன். 24 மணி நேரம் சொல்கிறத விட இன்று காலை கண் விழித்திருந்து இதுவரை என்னம்மா நான் செஞ்சது சரியா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். என் ஷேக் நாயகம் காட்டிய வழிமுறையில் இன்னைக்கு காலையில் அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய பாக்கியம் கொடுத்தான். தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். துஆ கேட்குறது ஒன்று இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இது துஆ கேட்குறது. இதெல்லாம் கேட்குறோம்ல, அது அல்லாஹ்வுக்கு பிரியமானது இல்லை. அல்லாஹ்வுக்கு பிரியமானது அல்லாஹ்ட்ட பேசுகிறது தான். நீ தொழுது முடிச்சுட்டு துஆ வேணும் கேட்க வேணாம், அல்லாஹ்ட்ட பேசுங்க. யாரெல்லாம் நீ நாடியவர்களுக்குத்தானே தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குற. என்னையும் நீங்கள் மகரிப் தொழுக வச்சேயல்ல, இது நீ கொடுக்குற ஒரு பெரிய நேமத்தில்லவா. அப்போ என்னை நீ வந்து ஒன்று கட்டுப்பாட்டில் வச்சுருக்க, உன்னுடைய நேசனாக வச்சுருக்கிற என்னை நீ அதுதான் தொழுக வச்ச ஜி. இப்போ ராஃபி அண்ணன் அவர் குழந்த அவர் பாட்டுக்கு தெருவில் சுற்றுறாரு, சும்மா விட்டுருவீங்களா? உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் கண்காணிப்பில் இருக்கணும். நீங்கள் வெளியூர் போகிறதா இருந்தால் உங்களுடைய வீட்டுக்காரங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும் இல்லையா? எந்த நேரத்தில் எங்கே இருக்கிறாருங்கிற உணர்வு இருக்கணும், உங்களுக்கு இருக்கும். உங்கள் பொறுப்பில் இருக்கிறாரு. காலையில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்றீங்க உமர், சாயந்தரம் எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணுவீங்க?
12:30 மணிக்கு பிக்கப் பண்ணிங்க. அன்றைக்கி 11 மணிக்கு ஒரு முக்கியமான வேலை, நீங்கள் வெளியே போயிட்டீங்க. இப்போ 12:30 மணி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்வீங்க? இப்படி இப்போ நமக்கு என்ன, நான் இருந்தால் கூப்பிட்டு வருவேன், யாரோ பிக்கப் பண்ணிட்டு போட்டோம் விட்டுருவீங்களா? ஏதாவது செய்வீங்களா? என்ன செய்வீங்க? எங்கே இருந்தாலும் ஃபோன் போட்டு 12 மணி ஆனோடனே கல்பு துடிக்கும், ஆஹா நம்ம போகிறக்கு 2 மணி ஆயிருமே. என்ன செய்வீங்க? யாருக்காவது சொந்த பந்தங்களுக்கு மச்சான் இருக்காரா, அப்துல்லா கொண்டு, தம்பி நான் வெளியே இருக்கேன்ப்பா, 12:30 மணிக்கு முன்னாடியே போயிருப்பா அப்படின்னு அடித்து பிடிச்சி 12:25க்கு போயிடணும். ஆள் ஸ்கூல் விட்டோன்னா முதல்ல பிக்கப் பண்ணிட்டீங்களா, ஏற்றிட்டிங்களா, கொஞ்சம் வீட்டில் விட்டிங்களா, சிந்தனை முழுசும் அங்கே தான் இருக்குது. ஏன்? அதே ஒரு ஸ்கூலில் 400 பேர் படிக்கிறாங்க, 399 பேரை நீங்கள் யோசிக்கலை, உமரை மட்டும் ஏன் யோசிக்கிறீங்க? உங்கள் பொறுப்பில் இருக்கிறார் அவர். அதனால் அவருக்கு என்ன செய்யணும், அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அவருக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவர் கண்ணியமாக இருக்கணும், தெருவில் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சிந்தனை எப்போவுமே உங்களுக்கு இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸில் வருது, பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தரக்க சலாத்த, மன் தரக்க சலாத்த சலாத்தல் மக்தூபத்தை வலா தத்ருகன்ன சலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன், அல்லாஹ் உன்மேல் கடமையாக்கிய 5 நேர ஃபர்லான தொழுகைகளை ஒரு காலம் அலட்சியமாக விட்டு விடாது, வேணும்னு விட்றாத. தூங்கிட்டான் ஒருத்தன், எந்திரிச்சோன்னு பார்த்தா ஃபஜ்ர் தொழுகை லேட்டாக வந்துச்சு, அவசரமாக தொழுதுட்டான், அது இல்லை, வேண்டுமென்றே ஒரு தொழுகை விட்டுறாத, ஃபர்லான தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஇன்ன மன் தரக்க சலாத்த முத்தஅம்மிதன், யார் ஒரு ஃபர்லான தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறானோ, ஃபகத் பரிஅத் மின்ஹு திம்மத்துல்லாஹி, அவனை விட்டும் அல்லாஹுடைய பொறுப்பு நீங்கி விட்டது, நான் என் பொறுப்பை நவுத்திக்கிறேன்ட்டான். நான் ஒரு ஃபர்லான தொழுகை வேணும்னு அறிஞ்சு தெரிஞ்சு விட்டா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? இன்றைக்கி ஃபஜ்ரு, லுஹரு, அசரு, மக்ரிப் எல்லாம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கலா இல்லாமல் தொழுதுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொழுதுங்களாமா எல்லோரும்? இன்ஷா அல்லாஹ் எல்லாம் தொழுதுட்டீங்க. ஒரு தொழுகையை நீங்கள் வேணும்னு விட்டிங்கன்னா, இந்தப்பா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டான் அல்லாஹ் தஆலா. இது ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் வருது. தானே முஸ்னத் அஹ்மதில் வருது. அபூதுல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறாங்க, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் பரிஅத் மின்ஹு திம்மத்துல்லாஹி, யார் ஒரு தொழுகையை வேண்டுமென்றே விட்டுகிறார்களோ அவரை விட்டும் அல்லாஹு தஆலா தன் பொறுப்பை நீக்கிக் கொள்கிறான். வலைக்கும் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உட்காருங்க. பொறுப்பை நீக்கின விளங்குச்சிங்களா ஜி? பொறுப்பு நீங்கள் உஷார், வேணாம் அவன் பொறுப்பு எனக்கு வேணாம், இனிமேல் நீயாச்சே எப்படியோ போ, ஸ்கூலுக்கு போனால் என்ன போகாட்டேன், இந்த பையன் பொறுப்பை நான் வச்சுக்கல, நீ வச்சுக்கணும் பஞ்சாயத்து சொல்லிட்டா எப்படி பேர், எனக்குலாம் எனக்கு கவனம் வேறு இடத்துல சுற்ற வேண்டியிருக்கு, இனிமேல் நீ தான் பொறுப்பு. என்ன பை, சில பேர் சில வீடுகளில் கணவன் மனைவிக்கு பிரிவு ஏற்பட்டு போயிடுது, எல்லாம் பாதுகாப்பான இந்த பொண்ணு நீ பையன் நீ வச்சுக்கோ, என் பொறுப்பில் வேணாம், என் பள்ளிக்கூடம் போனால் என்ன, போகாட்டி ஊர் சுற்றிட்டு எனக்கு என்ன, என் பொறுப்பு கிடையாது. அது வரைக்கும் தகப்பன் எப்படி இருந்தார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆள் அமைச்சார், 10 ஃபோனு அவர்கிட்ட போனார், இவர்கிட்ட ஃபோன் போட்டார், அவர் வெளியே இருக்கின்றார், வெளியே இருக்க எல்லாத்தையும் கேட்டு யாரோ ஒருத்தரை பொறுப்புதாரியாக்கி கொண்டு போய் விட்டு, வண்டி ஏற்றி வாகனத்தை ஏற்றி ஆட்டோக்காரரை சொல்லி கொண்டு வீட்டில் விட்டு கதவு சாத்தி உள்ளே விட்டியா, வீட்டில் வேறு ஃபோனை போட்டு வந்துட்டாரா, அப்பா கதவு சாத்தி வச்சுட்டியா, அது வரைக்கும் விட்றதில்ல. என்னம்மா என்ன சாப்பிட்டாரு, முழு உங்கள் கவனம் எப்படி அந்த புள்ள மேல் இருக்கோ, எல்லாம் சொல்கிறான், நீ 5 நேர தொழுகை நான் விட்ட கடமையை நிறைவேற்றிட்டேன்னா நீ என் பொறுப்பில் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன்,
எந்த ஆபத்தும் வராமல் நான் பாதுகாத்துக்கிறேன். என் பொறுப்பில், என் கண்காணிப்பில் நீ இருக்கிற. ஒரு ஃபரலான தொழுகையை நீ விட்டேன்னு அர்த்தம், என் கைத்தை விட்டுட்ட. அது ஹபுலுல்லா, அல்லாஹ்வுடைய கயிறு. அது தொழுகை. என் கைத்தை விட்டுட்ட. இப்போ நீ என்னை பிடிப்ப விட்டுட்டா என்ன செய்ய முடியும்? வண்டி விட்டு கீழே இறங்கிட்டார். அப்புறம் டிரைவர் ஆம்னி பஸ் இங்கேருந்து திருநெல்வேலி போகுது, மெட்ராஸ் இருந்து. உள்ளே இருக்கிற வரைக்கும் டிரைவர் பாதுகாப்பாக கொண்டு போகிற டிரைவர் பொறுப்பு. அவர் வண்டி விட்டு கீழே நடுவில் இறங்கிட்டு இப்போ என்ன சார் வேணாம் சார், உங்கள் வண்டி வேணாம், உங்கள் வேணும் போயிட்டாருன்னா அப்புறம் டிரைவர் பொறுப்புன்னு சொல்ல முடியும்? பக்கத்து பரியத்து மின்ஹு திம்மத்துள்ள போடா, சொன்ன பிரச்சனை கேட்கல, தொழுகை அவ்வளோ அலட்சியமாக இருக்கிற, என் பொறுப்பு நீங்கிருச்சு, நீ என்னமோ செஞ்சுக்கோ. தின்னா தின்னு, சாப்பிடா சாப்பிட்டு, தொழுகா தொழுகாட்டி போகும். பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பை நல்லா உஷாராக இருந்துங்க. வரலான தொழுகையை அறிஞ்சு தெரிஞ்சு விடாதுங்க. ரொம்ப பேர் ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை. அவ்வளோ என்ன அலட்சியம். இப்போ நான் கேட்டால் சில பேருக்கு மன சங்கடமாக போய்டும். அதனால் கேட்கல. யார் யார் ஃபஜ்ர் ஜமாத்தை தொழுதிங்கன்னு கேட்டால், பை அவ்வளோ என்ன அலட்சியம். காலையில் 5 மணிக்கு பாங்க சொல்கிற நேரத்தை அல்ல அவங்கள ஹயாத்தாக வச்சா அது பெருசு இல்லையா? இது இங்கே பக்கத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குங்களா? எக்மோர் கிட்ட அப்போல்லோ எங்கே இருக்குது? அப்போல்லோ பக்கத்தில். அதில் போய் ஐசியில் போய் ஒருத்தர் பார்க்கணுன்னு சும்மா போங்க, சும்மா பேர் சொல்லிட்டு புள்ள போங்க. ஐசியூவில் ஐசியூ பற்றி வச்சுருக்கான், அங்கே போனால். அது இல்லாமல் இன்ஃபென்ட் ஐசியூன்னு தனியாக வச்சுருக்கான். குழந்தைங்க ஐசியூ, அது என்னென்னா பிறந்த குழந்தைங்களுக்கு அதில் 25 குழந்தைங்க கிடக்குதுங்க. அதுக்கு பேர் என்ன ஐசியூஎல் என்ன போட்டிருக்கான். அதில் 20-30 குழந்தைங்க. இது இப்போ தான் முந்தா நேற்று பிறந்த குழந்தைங்க. அதுக்கு ஏதோ ஒன்று, ஒரு பிள்ளைக்கு மஞ்சக்காமலைங்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு வயிற்று ஆப்ரேஷனுங்கிறாங்க, ஒரு பிள்ளை கையில் ஆப்ரேஷனுங்கிறாங்க. அது கிடக்குது. அவங்க தாய் தந்தை பரிதவிப்போடு வெளியே நிற்கிறாங்க. அப்புறம் பெட்டு, அதில் 1000 பேர் இருக்காங்க. இப்படி போய் பாருங்கள். அல்லாஹ் என்னை காலையில் எந்த வேதனையும் இல்லாமல் சலாமத்தாக காலையில் எந்திரிச்சிங்களே, ஒரு 2 ரக்காத்து அல்லாஹ் எஜமானே காலையில் எந்த ஆபத்தும் இல்லாமல் சலாமத்தை எந்திரிக்க வச்சு ரப்பே, இந்த அவன் முன்னாடி தலையை வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களே உள்ளே வைக்காமல் அவங்க பொண்டாட்டி வச்சுருந்தான்னா, உங்கள் அம்மா அத்தா உங்கள் பிள்ளை குட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது வச்சுருந்தானா நீ வாசலில் நிற்ப. ஒருத்தவங்க உள்ளே படுத்துருப்பானே வாசலில் நிற்ப. இல்லை நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். படுக்க இடம் கொடுத்ததுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தானே, அதுக்குரிய சுக்ரியாவாது. அப்படியே ஒரு ரவுண்டு போங்க. இதே எக்மோரில் ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு கார் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்து சுற்றுங்க. இந்த மழை, வெயில், குளிர், கொசு, அதுக்கு மத்தியில் கடை வாசல்களில் எத்தனை பேர் படுத்துருக்குறாங்க. என்னப்பா சென்னையில் மட்டும் ஏறத்தாழ வீடு இல்லாமல் வெறும் காலையிலிருந்து மாலை வரை தொழில் செய்துவிட்டு கடை வாசலில் படுக்கக்கூடியவர்கள் ஒரு கணக்கெடுப்படி மொத்த சென்னையில் 3 லட்சம் பேராம். ஏதோ ஒரு பேப்பரில் போட்டிருக்கான். இப்படியே ஒரு வளர்த்துட்டு வாங்களேன். நைட்டு 10 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போங்களேன். போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? கடை மூடுற வரைக்கும் காத்துட்ருப்பாங்க. அதுவும் குளிர் காலத்தில் மார்கழி மாதத்துக்கு போரி ஒன்று பொத்திக்கிட்டு கடையை கப்புன்னு மூடுறதோட படுத்துருவாங்க. நடைபாதை தூக்கம். வீடு இல்லை. வீடற்றவர்கள் 3 லட்சம் பேர் இருக்காங்க சென்னையில் மட்டும். இப்போ உலகமெல்லாம் எடுத்துக்கோங்க, மதுரையில் எடுத்துக்கங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க. ஓகேவா? உனக்கு எல்லாம் ஊடு கொடுத்தானே, அதுக்கு நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேணாம். எஜமானே, நானும் தானே அம்மா வயிற்றில் 9 மாதம் 10 நாள், அவனும் தான் அம்மா 7 மாதத்தில் பிறந்தான், நீ இப்போ 9 மாதம் பிறந்தியா? அவனும் தானே அம்மா பிறந்த அம்மா, அவனுக்கு தானே பால் கொடுத்தான், உனக்கு மட்டும் பால் கொடுத்தான், உனக்கு மட்டும் பால் கொடுத்தாங்க. என்னை இப்படி ஒரு நல்ல இடத்தில் உட்கார வைத்து, ஒரு பெட்டு கொடுத்து, ஒரு ஃபேன் கொடுத்து, ஒரு வீடு, வாடகை வீடோ சொந்த வீடோ
ஒரு வீடு கொடுத்து, என்னை படுக்க வைத்து நிம்மதியாக ஒரு போர்வை கொடுத்து, தலவாணி கொடுத்து, அல்ஹம்துலில்லாஹ் உள்ளம் குளிர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேணாம்? எந்திரிச்சு அழுகணும், ரப்பே என் மேல் நீ கொண்ட கருணைக்கு என்ன நன்றி செலுத்த முடியும் ரப்பே? அதுக்கு தாங்க ஃபஜ்ர் தொழு வச்சான் அல்லா தாலா. 5 நேரம் தொழுவது கஷ்டமாக இருக்குது, வயிறு நிமிடம் திண்டுபிட்டு ஏப்பம் விட்ற, எவ்வளோ நேரம் ஆகும் உடனே அல்லாஹ் கொண்டு போய் உள்ளே வைக்கிறதுக்கு? அல்லாஹ் அக்பர் கபீரா. அப்போது இன்றைக்கி காலையில் எந்திரிக்கவுன்னு அல்லாட்ட நான் பேசினேன் கொஞ்சம் நேரம். யா அல்லாஹ், எந்திரிச்சு இந்த 4 மணி 4:30 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தே ரப்பே. உன் முன்னால் குனிந்து நிமிருவதற்கு என்ன தொழுதனோ, சஹாபாக்களும் தொழுது மாதிரி, ரசூலா தொழுது மாதிரின்னு தொழுவில், ஏதோ ஒழுகு செஞ்சோம், வந்து நின்றோம், குனிஞ்சோம், சஜிதா செஞ்சோம். ஏதோ மேற்கொண்ட காதலில் அவர்கள் தொழுத தொழுகையில் 100 கோடியில் ஒரு பங்காவது இந்த தொழுகையை நீ ஏற்றுக்கொள். உனக்கு எப்படி தொழுக வேண்டுமோ அப்படி நான் தொழுகலை. நீ செய்த எஹ்சான்களுக்கு நன்றிக்கு சஜிதாவிலேயே 100 கோடி வருஷம் நான் கடந்தாலும் அதுக்கு ஈடாகாது ரப்பே. இது அப்படின்னு அல்லாஹ்ட்ட சேர்த்தனே பேசுறது, வெறும் ஷுக்ரியா தான் செய்கிறது அல்லாஹ்வுக்கு. அது சில நினப்பு வந்துச்சுன்னா துவா கேட்கவே கை வர மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா ஷுக்குரு புகழ்ந்து எல்லாம் புகழ்ந்துக்கிட்டே வந்து இன்றைக்கி ஃபஜ்ர் தொழுதுட்டு எப்போயுமே அவுராதுக்கள் ஓதுவோம். பெரும்பாலான காலையில் ஓதிய துவாக்கள்னு இருக்குது, 20-25 துவா இருக்குது. அது எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கு, அது வரிசையாக ஓதுவோம். இன்றைக்கி காலை ஃபஜ்ர் தொழுதுட்டு சூரியன் உதயமாக வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். நான் வெறும் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்தேன். என் கூட வந்து 2 பேருக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நான் வித்தியாசமாக இருக்கேன் இன்றைக்கி சர்க்கார் வந்து மாற்றமாக செய்கிறாங்களே ஆச்சரியமாக இருந்திருக்கும். கேட்கல, அவங்க கேட்டால் சொல்லியிருப்பேன், கேட்கல. என்ன செய்ய, நீ கேட்கல. காரில் உட்காந்துருந்து ஸ்டேஷன் வந்து இறங்கினா சொல்லிட்டு வந்தேன், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். சத்தமாக தானே சொன்னேன், அவரும் அது ஓதலையா? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ கத்தியத்தின் வ அதூபு இலைஹ் சுப்ஹானதில் முல்கி வல் மலகூத் சுப்ஹானதில் இஸ்ஸத்தி வல் அல்மத்தி வல் குத்ரத்தி வல் கிப்ரியாஇ வல் ஜபரூத் சுப்ஹானல் மலிக்கில் ஹய்யில் லதீ லா யனாமு வ லா யமூத் சுப்பூன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் தான் சொல்லிட்டு இருந்தேன். கேட்டீங்களா இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்கலன்ட்டு நீங்கள் பதில் சொல்லலை. நீங்கள் கேட்டதுக்கு நீங்கள் கேட்டிருந்தா பதில் சொல்லியிருக்கலாம். தெரிஞ்சுக்கணும் ஆசை வேணும். ஏன் வழக்கத்துக்கு மாற்றமாக சொல்கிறாங்கண்ணா? ஜி அல்லாஹ் சொன்னா குர்ஆனில், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிக கப்ல குரூபிஹா மின் ஆலாஇல் லைலி ஃபஸப்பிஹு அத்ராஃபன் நஹார் லஅல்லக தர்தா வருதுல்ல, அந்த ஆயத் சிந்தனையில் வந்துச்சு. அதில் மற்ற அவராதான் பின்னாடி ஓதிட்டோம் ஜி. அப்போ காலையில் ஃபஜ்ருக்கு பின்னாடி அந்த சூரியன் உதயமாகிற வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் அதே தான் ஓதிட்டே வந்தேன். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், சூரியன் உதயமாவதற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்பும் நீ அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இரு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லிக்கிட்டே இரு. இப்படி செய்தால் நீ ஒரு கால் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளுவாய். சாதாரண விஷயம் அது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ அல்லாஹ்வை பொருந்தி கொள்வது போல உனது வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்குவான்னு அர்த்தம். நீ அல்லாஹ்வை திருப்தி அடைந்து கொள்ளுவாய். அதுதான் எனக்கு ரொம்ப பேர்கிட்ட இல்லை, ரொம்ப மனிதர்கள்ட்ட இல்லாத ஒன்று என்னங்க, அல்லாஹ்வை இவர்கள் திருப்தி கொள்ளுவதில்லை. என்ன செஞ்சாலும் சரி, ஏன் தான் அல்லாஹ் என்னை இப்படி படுத்துகிறானோ, மீன் வறுக்கிற மாதிரி வறுக்கிறான் ஹஜரத்துங்கிற இவங்கள.
என்னன்னே மீன் வறுக்கிற மாதிரி வறுத்தா தான் தெரியும் உனக்கு. மீன் வறுக்கிற மாதிரி என்று சிலர் அல்லாஹ் மேலே அவ்வளோ கோபம், கழுத்து வரைக்கும் கோபம் வச்சுருக்கான் அல்லாஹ் மேலே ஒவ்வொருத்தனும். சொல்கிறது இல்லை வெளியே. என்ன செய்கிறது? ஏதோ நான் ஒருத்தன் தான் எல்லாம் கிடச்சேனா பங்கு வச்சாது கொடுக்கலாம். நான் தான் மாட்டினேனா திரும்ப திரும்ப எனக்கு தான் ஹசரத். ஜான் ஏறுனா மூலம் சறுக்குது, நானும் தக்கி முக்கி மேலே வர்றேன், திரும்ப உள்ளே அமுத்தி விட்டுறேன். இந்த இடாப்பான்னு ஒரு பிரச்சனை ஓஞ்சால் அடுத்தது ஆரம்பிச்சிருது. சரிடாப்பான்னு அது ஓஞ்சிச்சுன்னா இன்னொரு பிரச்சனை அதோட பூதாகரமாக தூக்கி நிற்கிது. படி ஏன் தான் இல்லை இப்படி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு வாயால் சொல்லாட்டி மனசில் நினைக்கிறான். இருக்கா இல்லையா? இப்படியே யோசிக்கிறான், நமக்கு ஏன் இந்த பொழப்பு? எல்லா மட்டத்துலேயும் என்ன பை மாதம் 5000 சம்பளம் வாங்குறவனாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அவனை பாரு 8000 சம்பளம் வாங்குறான். நாம் தான் நாய் போடாத பாடு. 20000 சம்பளம் வாங்குறவர் நினைக்கிறாரு, அடுத்தவரை பார்க்குறாரு. என் கூட தாங்க படித்தான், 40 ரூபாங்க அவருக்கு. இப்போ 1 லட்சம் சம்பாதிப்பாருன்னு நினைக்கிறாரு. ஜி அவருக்கு 1.5 என்றைக்கு முடியும் அது? என்ன பை அவர் ஐடியில் தான், நானும் ஐடியில் தான் வேலை பார்க்குறேன். அவருக்கு 1.5. மாற்றுறது சரியாக மாட்டலை, நமக்கு என்ன செய்யுது? தலைவிதி. என்ன பை எதுவாவது திருப்தி வருதா மனசில்? என் வாழ்க்கையில் நான் அல்லாஹ் என்னை எப்படி வச்சுருக்கான்னு முழுமையாக திருப்தி அடைந்து அல்ஹம்துலில்லாஹ் இது போதும் ரப்பே என்று முழு திருப்தியோடு இருக்க யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். யார் இது போதும்? முதல்ல தாலிம்லாம் வாங்கிட்டு இப்போ சொல்லிருக்கேன்னா நான் சொல்கிறேன் சார், கை தூக்குறாரு. இது போதும், இதுக்கு மேலே 1 ரூபா கூட தேவையில்லை, சம்பளம் போதும், கொடுத்தா வாங்கிக்கிறான் அவர். ஏதோ இப்போதைக்கு இது போதும், கல்யாணம் முடிச்ச போய் கூட்டிக்கலாம். அப்படி கல்யாணம் முடிக்கல இன்னும். இப்போ சம்பளம் எவ்வளோ? படிச்சுட்டு தான் இருக்குங்க, சம்பளம் வாங்குறது வேலையே இல்லை. அது இப்போ இது போதும். புதுர் அப்படி போயிட்டார். நீ எதுவரை அல்லாஹை பொருந்தி கொள்ளவில்லையோ, அல்லாஹ் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறானோ நீ அதை பொருந்தி கொள்ளவில்லையோ, அல்லாஹ் மேல் திருப்தி அடையவில்லையோ, 100க்கு 100 அல்லாஹ் மேல் நீ சந்தோஷப்படவில்லையோ, உன்னையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளவே மாட்டான். 2 பக்கமும் வரணும் லவ். இது ஒன் சைடு லவ் கிடையாது. ரிலாவும் டபுள் சைடு, ஒன் சைடு கிடையாது. சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறான் இல்லையா, அல்லாஹ் அவர்களை ஏன் பொருந்திக்கிட்டான்? அல்லாஹ் சொல்கிறான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, இவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், ஆகவே அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொண்டான். இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான். நீ அல்லாஹ்வை 100க்கு 100 பொருந்தி கொள்ளாத வரை உன்னை அல்லாஹ் பொருந்தி கொள்ளவே மாட்டான். நீ அல்லாஹ்வை 50-50 பொருந்திக்கிட்ட, நீ அவ்வளோதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவன். அல்லாஹ் 10% நீ பொருந்திக்கிட்ட, 90% வருத்தம் வச்சுருக்க அல்லாஹ் மேலே. நீ அல்லாஹ் உன்னை 10% தான் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் மேலே பொருத்தமே இல்லை, என்னங்க வருத்தம் தான் இருக்குது. என்ன நீ தொழுதாலும் சரி ஈமான் காமிலாகாது. ஏன்னா உன் மனசுக்குள்ளே அல்லாஹ்வை அநியாயக்காரன்னு நினைக்கிற. நீ நியாயக்காரன் மாதிரியும் அல்லாஹ்வை அநியாயக்காரன் மாதிரியும், நான் செய்கிறதுலாம் நியாயம்தான், நான் என்ன அநியாயம் பண்ணேன், யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், இவன் செஞ்சதுலாம் நியாயம் மாதிரியும், அல்லாஹ் செஞ்சது பெரிய அநியாயம் மாதிரியும். ஒரு மனிதர் வந்தார், அவரை தன்னுடைய பாட்டியை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொன்னார். தஹஜ்ஜத், அவ்வாபின்னு 5 வக்த் தொழுகை, தஸ்பீஹாத்து, மௌலூது ஷரீஃபு, துவா, கிதாபு, யாசின், கீசின் எதுவும் விட மாட்டாங்க. பார்த்தாலும் தஸ்பீ தான். வயசு 85 இருக்கும்,
நான் பார்த்த காலத்திலேருந்து இபாதத்து தான். அவுலியானா அவங்கள தான் பார்க்கலாம். என்ன பை இவரே தர்கா கட்டிக்கிற போல் தெரியுது, சீக்கிரம் மொத்தாங்கன்னு சொல்லி. அவ்வளோ எங்கள் பாட்டு இபாதத்துனாலும் இபாதத்து அப்படின்னு ரொம்ப புகழ்ந்தார். அவங்க பெரியவங்கள்ட்ட நானும் துவா வாங்கிக்கணும் அப்படின்னு நானும் போயிருந்தேன். என் அடமாட்டத்தில் தான் இருந்தாங்க. அந்த மாட்ட போய் 5 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். நம்ம நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, கை தஸ்பீ மணி செலவாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளைக்கு 10,000 செலவாத்து ஓதுறேன், ஒரு நாளைக்கு 1,00,000 அல்லாஹ் அல்லாஹ் ஓதுறேன், 2,000 லா இலாஹ இல்லல்லாஹ், 250 குலு அல்லாஹ், ஒன்றுனா சொல்லுது, இது இஸ்திக்ஃபார் 2,000 எல்லாம் வரிசையாக சொல்லுது. மாஷா அல்லாஹ். இது நீங்கள் எல்லாம் இறை நேசருமா, அல்லாஹ் தஆலா உங்களை பொறுக்கி அல்லாஹ் தஆலா உங்களை பொறுக்கி எடுத்துக்கிட்டான். என் ஹக்கில் துவா செய்யுங்க. இது அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்லடியார் நீங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க ஹஸரத் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அப்படி தெரியல ஹஸரத்துன்னு நம்ம சொல்லிச்சு. ஏன்னு கேட்டேன். ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இவ்வளவு சொன்னேன்ல, இது ரொம்ப காலமாக செய்கிறேன், சின்ன வயசுலேருந்து செய்கிறேன், ஒரு தொழுகை விட்டதில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா என்னை சோதித்த மாதிரி என் சொந்த பந்தங்களில் என் குடும்பங்களை யாரையுமே சோதிக்கலை சார். நீ சொன்ன ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. முதல் கணவர் கல்யாணம் முடித்து சீக்கிரத்தில் இறந்து போயிட்டார். விதவையாக நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 2வது கல்யாணம் முடித்து 2-3 பிள்ளை குட்டி பெற்றுட்டு அவரும் தலா கூட்டிகிட்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடி இப்போ 3வது கல்யாணம் முடித்து அவர் கூட இருந்து இப்போ அவரும் இறந்து போயிட்டார். அவரும் வயசாக இறந்து போயிட்டார். எனக்கு 3 கல்யாணம் ஆச்சு. அது 3 கல்யாண வாழ்க்கையிலையும் நான் நிம்மதியாகவே இல்லை. 2 கணவருக்கு பெற்ற குழந்தைகளையும் என்னை சந்தோஷமாக வச்சுக்கல. ஒருத்தன் கூட என் தாயின்னு மதிக்க மாட்டேங்கிறான். இது வாழ்க்கையை ஹஸரத். இன்னும் சாவாமல் வச்சுருக்கான் அல்லா என்னை. ஏன் தான் அல்லா என்னை இப்படி சோதிக்கிறானோ. சரி, அல்லாஹ் தள்ளி பண்ணுறான், நான் விடுறதில்லை செலவாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ அல்லாஹ் தஆலா தான் கடமையை ஒழுங்காக நிறைவேற்றலை, நான் என் கடமையை ஒழுங்காக நிறைவேற்றிட்டேன். அவன் அநியாயத்துக்கு அநியாயம் பண்ணிட்டு தான் இருக்கான் அல்லாஹ் தஆலா. அதனால் நான் அநியாயம் பண்ண முடியுமா? நான் அநியாயம் இல்லாமல் நேர்மையாக நடந்துக்கிறேன். குஃப்ரு இஸ்லாத்திலே இல்லை. இந்த அம்மா இப்போ நீ தஸ்பீ ஓதி என்ன, சலவாத்து ஓதி என்ன, கலிமா ஓதி என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி என்ன, இஸ்லாத்திலே இல்லை. இன்னல்லாஹ லைஸ பில்லல்லாமில் லில் அபீத். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அணுவத்தனையும் கூட அநீதி செய்பவன் அல்ல. அணு பிரமாணம், ஒரு எல்லளவு கூட, ஒரு கடுகளவு கூட. ஏன் அப்படி அவசியமே எனக்கு இல்லை. யாருக்கும் அநீதி செய்யணும் அவசியமே எனக்கு இல்லை. எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இவருக்கு அநீதி செஞ்சானா காசை பிடிங்கிட்டு அவனுக்கு தேவை இருக்குது. அவர் நிலத்தை பிடிங்கிட்டார், அநீதி பண்ணார். ஒரு கொடுத்த சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கல, அநீதி பண்ணிட்டார். அவருக்கு தேவை இருக்குது, காசை எடுத்துகிட்டு போயிட்டார். இவருக்கு அநீதி பண்ணார்னா கோவத்தில் அடிச்சிருப்பார். எஜமானுக்கு எந்த தேவையும் இல்லாத அவன் யாருக்கு அநீதி செய்யணும்? இன்னல்லாஹ் லைஸ பில்லல்லாமில் அபீத். தன் அடியார்களுக்கு அணுப்பிரமாணம் அளவு கூட அநீதி செய்பவன் அல்லவே அல்ல. நீ செய்தது கரெக்ட் ரப்பே, நீ பரிசுத்தமான ரப்பே. என்னை துண்டு துண்டா நீ வெட்டனாலும் சரிதான், ஏன் தப்பு தான் ரப்பே, நீ பரிசுத்தம். என்னை கைமாவே போட்டாலும் சரிதான் எஜமானே, பரிசுத்தத்தில் 100க்கு 100 இல்லை, 100க்கு 1000 நீ பரிசுத்தமானவன். எல்லா தப்பும் என் மேல் தான். மா அசாபக்கும் மின் முசீபத்தின், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலையோ, உங்கள் மனைவி மக்கள்லையோ, உங்கள் உடம்புலையோ, உங்கள் தொழிலையோ, உங்கள் வியாபாரத்திலையோ, எதுலேயோ ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஃபபிமா கசபத்து ஐதீக்கும், இல்லை நீ செஞ்சது தான், நீ செஞ்சது தான். யாஃபு அன் கசீர், ரொம்ப விஷயத்தை மன்னிச்சிட்டேன் நான், வேறு கொஞ்சோண்டு தான் பிடிக்கிறேன், இதுக்கே இந்த கற்றுற. நீ செஞ்சதுக்கு நீ அனுபவிக்கிற. முற்பகல் செய்தால் பிற்பகல் விளை.
நீ செஞ்சது தான் ஏன் அனுபவிக்கிற? ஆனால் காரண காரியம் வேறுபடும். செஞ்சது நீ தான், காரண காரியங்கள்லாம் வேறுபடும். விளைஞ்சுங்களா? எப்படி போல் உதாரணம் சொல்கிறேன். ஒரு பொண்டாட்டி ஜி புருஷன் இருக்க வேறு ஆம்பளைட்டு கொஞ்சம் பேசுகிறான். இதை புருஷன் பார்த்துட்டான், ஏதோ ஒரு சமயத்தில் கண்காணிச்சிட்டான், திடீர்னு வந்துட்டான், பார்த்துட்டான். எவ்வளோ கடுப்பாவான். கொஞ்சம் வேறு குழஞ்சு வேறு பேசுகிறா. பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். ஆனால் மனசில் வச்சுக்கிட்டான், போயிட்டான். சாயந்தரம் வீட்டுக்கு வர்றான். நினச்சிங்களா, இட்லி வைடி, சட்னி ரெண்டு உப்பு போடல, மறந்துட்டீங்க உப்பு போன நினச்சி நீ அவசரமாக வைக்கலாம், மறந்து. என்னடி மறந்த? இட்லியை தூக்கி சாத்துறான். என்னங்க இது உப்பு போட இந்த அடிக்கிறீங்க, நீ எழுத்து பேசுகிற, நீ போட்டு மிதிக்கிறான். அவர் இழுத்து கீழே போட்டு மேலே குதிக்கிறான். ஐயோ அப்பா குய்யோ மறுபடியும் கத்துறான். இட்லியிலே அடிக்கிறான், தட்டு சாத்துறான், சட்னி மேலே ஊற்றிட்டான். உப்பு போடாமல் வச்சு விட்டு கேட்டால் ஏற்று வேறு பேசுறியாடி, உதவுன்னு உதைக்கிறான். உடம்புலாம் காயம். இப்போ இந்த இட்லிக்கு சட்னி உப்பு போடாதுக்கு அடி குளிஞ்சாடி. காலையில் நினச்சி பார்த்தீங்களா, அதுக்கு ஏதாவது காரணம் வேணும் இவனுக்கு. என்ன பை நடந்த விஷயம் எதுங்க, அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கான். பயங்கர டென்ஷனில் வர்றான். ஏதாவது சாக்கு வேணும். அவள் உப்பு போட்டிருந்தாலும் சரிதான், ஏன் தண்ணி ஊற்றின ஜாஸ்தியா, ஏன் தாளிக்காமல் வந்த, நீ தாளிச்சு தாங்க விட்டுருக்குறேன், கருவேப்பிலை ஏன் போடல, அங்கே இல்லைங்க கருவேப்பிலை, இன்னும் கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலை போடாமல் என்னடி சட்னி தாளிக்கிற நீ மூதேவி, இதுக்கு போய் பெருசு, என்ன இதுக்கு போய் பெருசாக பேசுகிற நீ, எனக்கு நாளைக்கு கருவேப்பிலை சேர்த்து போட்டுறேன் ஏற்றி வேறு பேசுறியா நீ, வர இருடியும் பல்ல தட்டாலும் சரி வரும். பறக்குது சட்டி, பறக்குது தட்டு, பறக்குது இட்லி, அப்படி இங்கேயும் அங்கேயும் பறக்குது. இப்போ உளுந்த உதவி எதுக்குமா விழுந்துச்சு, இட்லிக்கா வேண்டியா, சட்னியில் கருவேப்பிலை போடாதுக்க வேண்டியா விழுந்துச்சு. காலையில் நடந்துச்சு, அதை சொல்லி அடிக்க முடியாதுல்ல. எழுத்து விட்டுக்காட்டு கொஞ்சம் பேசுறியாங்க, வேக என்ன அவன் மூஞ்சி பார்த்தா இனிக்குதா உனக்கு, அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இது அவன் காலில் விழுந்துச்சு, அவன் தள்ளி தருவான். இந்த பிரச்சனை இருக்குது, வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆக கருவேப்பிலைக்கு உழுகலை இது, உப்பு போடாமல் சட்னிக்கு உப்பு போடாமல் உழுகலை இது. இப்போ அவள் தேம்பி அழுது உடம்புலாம் காயம். காலையில் இப்போ என்ன சொல்லுவா, அத்தாடகம் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டேன், பிச்சு ஏன் அவன் அப்படியா இருக்கான், அவன் அநியாயக்காரனாக இருக்கான், சைத்தான். அவனாம் ஒரு மனுஷன்னு கட்டி வச்ச மாதிரி. உனக்கு தாளிக்கும் போது கருவேப்பிலை போடலையா, கருவேப்பிலை பிஞ்ச மாதிரி பிச்சுட்டான் இல்லையா. அவங்க அப்பா நினைக்கிறாரு கொடுமைக்காரனாக இருக்கான். இவனா ஒரு மனுஷனா, இவன்லாம் வந்து புருஷனை கட்டி வச்சப்பார். கருவேப்பிலை போடலைங்கிறக்காக வேண்டி அந்த பொண்டாட்டியை அடித்து கைகாலை உடச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற மாதிரி ஆகிச்சிட்டான். இவனா ஒரு மனுஷனாங்க. அப்படின்னு யார் நினைக்கிறா, அநியாயக்காரன் ராஸ்கல். அல்லாஹ் ரொம்ப சூழ்ச்சிக்காரன்ட்டான். மக்கரு அல்லாஹ் ரொம்ப சூழ்ச்சி பண்ணுவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கரு மக்கரல்லாஹ் கைருல் மாக்கிரீன். இவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான், சூழ்ச்சியாளர்கள் மிகப்பெரியவன் ரப்பு. அந்த பிரச்சனையில் நம்ம எல்லாம் அநியாயம் பண்ணி தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறியா, இன்னொன்றில் மாட்டு வச்சு நொக்குவான் உன்னையா. ஆனால் அதுக்கு தான் நொக்குறான்னு உனக்கு தெரியாது. மெதின்னு மிதிப்பான். பயந்துக்கோ அல்லாஹ்வ, டரோ खुदा से, அல்லாஹ் எங்களை மன்னிச்சது அல்லான்னு கதறு. தெரியும்.
தெரியாமல் செஞ்சுட்டேன் ரப்பே. ஏண்டி உப்பு போடல சட்னியில் அப்படின்னு கேட்டாலும் விழுந்துரு கீழே காலில். மன்னிச்சுக்குங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன். சரணாகதி ஆயிரு எஜமான்ட்ட, கோவத்தை அடைக்குவான் அல்லாஹ். ரப்பே உன்னை விட்டா வேறு யார் இருக்கா? என் குற்றத்துக்காக வேண்டித்தான் ரப்பே, நீ பரிசுத்தமானவன் ரப்பே, நீ அநியாயம் பண்ணாதவன் ரப்பே. இன்னல்லாஹ் லைஸ பில்லாமில் லில் அபீத். தன் அடியார்களுக்கு அனுப்புறமான அளவு கூட அநீதி செய்யாதவன் ரப்பே, நீ செய்யவே மாட்டா. நான் தான் ரப்பே அநியாயக்காரன் ரப்பே, நீ எனக்கு இது கூட இது பத்தாது, இன்னும் என்னை அடித்து நொறுக்கணும், எலும்பெல்லாம் நொறுக்கணும். ஆனால் என்னை இவ்வளோ கருணை காட்டிட்ட ரப்பே, நீ செஞ்ச கருணை ரப்பே, அது நீ பரிசுத்தமானவன் ரப்பே. இப்போ இந்த பிரச்சனையை என்னை விட்டு காப்பாற்றுறதுக்கு ஒன்றை விட்டா வேறு கதி இல்லை. புருஷன் அடிக்கிறான், எங்கே உங்களை விட்டா வேறு கதி இல்லை, எங்கே போக சொல்கிறீங்க? அடித்தாலும் அடிக்கிறத நீங்கள் அணைச்சா நீங்கள் தான், உங்கள் எங்கே போகணுன்னு புருஷன் காலையே விழுண்டா, சரி விடு அதுக்கு அவன் தான் அரவணைச்சிக்குவான். இந்த பாடத்தை கற்றுங்க யூனுஸ் நபிட்ட, லா இலாஹ இல்லா அந்த உன்னை தவிர காப்பாற்றுறேன் யாரும் இல்லை ரப்பே. சுபஹானக நீ பரிசுத்தமான ரப்பே, இன்னி குன்து மினல் ஆலிமீன். நான் தான் அநியாயக்காரனாக போயிட்டேன் ரப்பே, அநீதி செஞ்சது நான் தான், தப்பு எம்மையால் தான் ரப்பே. சரணாகதி ஆகிட்டாங்க பாருங்க. ஜி லா இலாஹ இல்லா அந்த இப்போ இந்த நிலையில் என்னை காப்பாற்றுவதற்கு உன்னை தவிர யாரும் இல்லை ரப்பே. நான் எத்தனை பாவங்கள் செய்துட்டு இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப செஞ்சுருக்கேன். ஜி வாக்குறுதியோட கொடுத்துட்றது, பூனை சௌவா செய்கிற மாதிரி. பூனை எலியை சாப்பிட்டு இனிமேல் எந்த எலிக்குனாலும் சாப்பிட்றது, தௌபா தௌபா பாவம் உயிர் கொல்லி அப்படின்னு வாயெல்லாம் துடைச்சிக்கமா அப்படி இப்படின்னு பூனை. இந்த தௌபா இது வரைக்கும் அடுத்த எலி பார்க்குற வரைக்கும் பிடிச்சா அதையும் உள்ளே போட்டு இனிமேல் எந்த எலியும் சாப்பிட்றதே இல்லை. எவ்வளோ வேதனை இருக்குது, நம்ம சாப்பிட்றதுனா அது எவ்வளோ கஷ்டப்படுது. இனிமேல் எந்த எலியும் சாப்பிட்றதே இல்லை. தௌபா 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 வாயவே தொடச்சிக்கும். எது திரும்ப தௌபா இது வரைக்கும் அடுத்த எலியை பார்க்குற வரைக்கும். அந்த மாதிரி நம்ம எத்தனை நடந்துச்சு உன்ட்ட, என்னென்ன அநியாயம் பண்ண நீ. அடுத்த எலியை பார்க்குற வரைக்கும் தௌபாவா? அடுத்த சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும். லா இலாஹ இல்லா அந்த ரப்பே, உன்னை தவிர என்னை இந்த இக்கட்டில் இருந்து காப்பாற்றுபவன் யாரும் இல்லை. சுபஹானக நீ பரிசுத்தம், இன்னி குன்து மினல் ஆலிமீன். நான் தான் அநியாயக்காரன் ரப்பே, நான் தான் அநியாயக்காரன், நான் தான் படுபாவி ரப்பே, நான் தான் அயோக்கியம், எனக்கு இது பத்தாது. அகில உலகத்தில் என்னை போல் மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே. குருங்குடியப்பா படிக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஐயோ என்னை போல மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே. என்ன மாதிரி யாரும் இல்லை ரப்பே. நீ செஞ்ச அவ்வளோ அருட்கொடைகளையும் வாங்கிட்டு உனக்கு மாறு செஞ்சவன் நான். நீ செஞ்ச அத்தனை நேமத்துகளையும் அனுபவிச்சு உனக்கு மாறு செஞ்சவன் நான் ரப்பே. நீ மன்னிச்சிரு, இம்மேல கருணை காட்ட அல்லா. நிச்சயமாக உன் தண்டனைகளை தாங்குற சக்தி என்கிட்ட இல்லை ரப்பே. ஆனால் நீ கொடுத்த இந்த தண்டனை எனக்கு சின்னது தான், இதை விட அதிகமாக வேணும். நீ மன்னிச்சிரு அல்ல, நீ மன்னிச்சிரு, இம்மேல கருணை காட்ட அல்ல. சரணாகதி ஆயிரு, ரப்ப கருணை பார்வையாது எல்லாத்தையுமே நேராக்கிடுவான். அவன் அருள் புரிஞ்சு ஆரம்பிச்சிட்டான். இப்போ அல்லாஹ் தஆலா அவனை அரவணைக்க ஆரம்பிச்சிட்டான். விளைஞ்சுங்களா? அல்லாஹ் மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நீ பாருங்க, திளைக்க அல்லாஹ் அன்பு காட்டுவான். கணவன்கிட்ட சரணாகதி ஆகி கதறி மன்னிப்பு கேட்டு, விளைஞ்சுங்களா, நான் இனிமேல் அண்ணி ஆம்பர்கிட்ட பேச மாட்டேன், நான் திருந்திட்டேன், ஏதோ தவறுதலாக பேசிட்டேன், எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு கணவரும் உண்மையாக மன்னிச்சிட்டார். அடுத்த நாள் சட்னி அதே இட்லி, அடுத்த நாள் மறுபடியும் உப்பு போட மறந்துட்டான். இப்போ அங்கேருந்து பதறி அடித்து ஓடி வர்றேன், எங்கள் உப்பு போட மறந்துட்டேன். விடுமா, உன் கைப்பட்டு இதே இனிமையாக இருக்குது, இதுவே தனி டேஸ்ட்டாக இருக்குது. உப்பெல்லாம் என்ன, இது உன் கையால் அரைச்சது, அந்த முகபத்தையே எனக்கு போதும், தாளிக்கவே இல்லை, இதுதான் தனி டேஸ்ட்டு, தாளிக்காமல் இருக்கிறது தான் புது டேஸ்ட்டாக இருக்குது, பரவாயில்ல விடு. இப்போ தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்கிறா, இது அதுதான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறாரு இவர். ஏன் அங்கே அன்பு வந்துருச்சு, கல்பு அன்பு சேர்ந்துருச்சு. இது நடந்த தப்பையும் பெருசாக தெரியாது. எப்போ கல்பில் பிரியம் இல்லையோ, அவன் நல்லது செஞ்சாலுமே தப்பாக தெரியும். புரிஞ்சுங்களா? என்ன செஞ்சாலும் தப்பு தான்.
சண்டை போடணும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவள் கரெக்டாக பார்த்து இட்லி கரெக்டாக சுட்டு, சட்னி கரெக்டாக உப்பு போட்டு கரெக்டாக தாளிச்செல்லாம் கொண்டு வந்தாலும் கொண்டு முன்னாடி வச்சோம். இட்லி தான் உனக்கு தெரியும், தோசை தெரியாதா? உங்கள் அம்மா உனக்கு இட்லி கற்று சொல்லி கொடுத்தாலும் அவங்க அப்பா உங்கள் அம்மா அவங்க ஆகும். எங்கள் அப்பா நான் எப்படி பேசாதீங்க நீங்கள் ஆரம்பிச்சு முடிவு பண்ணிட்டு வந்துட்டான் அவன் உதைக்கிறதுன்னு. என்னக்கண்ணு என்னம்மா உதைக்கிறது முடிவு பண்ணிட்டா குற்றம் கண்டுபிடிச்சா நடக்குமா இல்லைங்களா? குற்றம் கண்டுபிடிச்சா வைக்கணும். என்ன நல்லது செஞ்சாலும் குற்றம். முகப்பத்தோடு வர்றான், பாசத்தோடு வர்றான், அவள் தன்மேல் குற்றம் சொன்னாலும் சரிதான். அது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு ஒரு ஆள் உள்ளது. ஜி இன்னைக்கு சோறாக்க நீ குழஞ்சி போச்சுங்கன்னு, நீ குழஞ்சி போனோம் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா உன் திருமுகத்தை அருள் முகத்தை பார்த்துக்கணும் சாப்பிட்டாலே இனிமையாக இருக்குது. அது முகத்தில் கிட்ட உட்காரு போதும். அவள் தப்பு சொல்கிறது இவங்க நல்லதாக காட்டுறான். விஷயம் அங்கே இருக்குது. அப்போ இன்னல்லாஹ் லைஸபில் அல்லாமில் அபீதல்ல, யாருக்கும் அநியாயம் செய்கிறதே கிடையாது, பழக்கமே இல்லை எல்லா இடத்துல. நீ சரணாகதி ஆயிரு. மா அசாபக்கும் மின் முசீபத்தின் ஃபபிமா கசபத் ஐதீக்கும், உன்னில் என்னவெல்லாம் கஷ்டம் நிகழ்கிறதோ அது நீ சம்பாரிச்சது தானே ஒழியா இல்லை. ஃபபிமா கசபத் ஐதீக்கும் ஓ யாஃபுவன் கசீர், ரொம்ப விஷயங்களை மன்னிச்சிட்டேன். நீ 100 பிழை செய்திருப்ப, 99 மன்னிச்சிட்டேன், ஒன்றுக்கு தான் பிடிக்கிறேன், இதே ஒன்றால் தாங்கலை. 1-2க்கு தாங்க பிடிக்கிறான் அல்லாஹ் தஆலா, அதுவே ஒன்றால் தாங்க முடியலன்னா மிச்சம் 98 இருக்கு. ஒரே வழி என்ன பை? சரணாகதி ஆயிரும். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹு தாலா அவர்களை பொருந்திக் கொண்டான். இப்போ நீ அல்லாஹ் பொருந்திக்கோ, நன்றி செலுத்து. 5 நேரம் தொழுங்க, தொழுது அல்லாஹ்ட்ட பேசுங்க. ரப்பே நீ என் மேல் பொழிந்த கருணைக்கு நான் என்ன நன்றி செலுத்துறது? இது செஞ்சாலும் ஈடாகாது ரப்பே. உன்மேல் அல்லாஹ் எவ்வளோ கருணை பொழிந்திருக்கிறான். ஜி அது எழுதி பாரு, லிஸ்ட்டு போட்டு எழுதி முடிக்க முடியாது. வைன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, உனக்கு அல்லாஹ் செய்த கருணைகளை எண்ணி பார்த்தால் எண்ணி முடிக்கவே முடியாது. நீங்கள் வேணால் நான் சொன்னதுக்காக வேண்டி நாளைக்கு செஞ்சு பாருங்கள், பேப்பர் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு அல்லாஹ் புரிந்த என்மேல் அல்லாஹ் தஆலா செய்த கருணை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. என்ன பை? ஃபஸ்ட்டு அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்தான், இஸ்லாத்தை கொடுத்தான், மூமினா வாழ வச்சான். உங்கள் உடம்புலேருந்து ஆரம்பிங்களேன், சொல்லுங்கள் வரிசையா, ஆளுக்கு ஒன்று சொல்லுங்கள். அல்லாஹ் என்ன கொடுத்தான் உங்களுக்கு? கண்ணு பார்க்க வச்சான், காது கேட்க வச்சான், கை சுவாசம் கொடுத்தான், கை கால் வேலை செய்ய வச்சான், ஹார்ட் துடிக்க வச்சான், சுகர் இல்லாமல் காப்பாற்றினான், பிபி இல்லாமல் காப்பாற்றினான், ஜி வாயு உணவு டேஸ்ட்டு வைக்க வச்சான். எத்தனை வகை ஆப்ரேஷன், இத்தனை பெருசு கழுத்து வீங்கிருச்சு எங்கள் சொந்தக்காரங்க. தைராய்டு ஆப்ரேஷன். நம்ம உடம்புல சுரப்பிகள் மட்டும் 230 சுரப்பிகள் இருக்கான். எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துங்க பார்ப்போம். இன்னொன்று ஜூர், நம்ம உடம்புல 230 சுரப்பிகள் இருக்குது. 2 வகையாக பிரிக்கலாம். நாளமில்லா சுரப்பிகள், நாளம் உள்ள சுரப்பிகள். கேள்விப்பட்டிருங்களா? 230 சுரப்பிகள் இருக்குது ஹுசூர். சுரப்பிகள்னால் ஆசிடு, அதுக்கு தேவையான பொருட்களை சுரக்கக்கூடியது. கண்ணில் ஒரு சுரப்பி, கண்ணீர் சுரப்பி. காதில், மூக்கில், வாயில் உமிழ் நீர் சுரப்பிகள். அப்புறம் டிரான்சில், அப்புறம் தைராய்டு சுரப்பி,
ஒன்று ஒன்றுக்கும் அளவு இருக்குது. நன்றி செலுத்துகிறோம். இப்போ வாயில் வந்து எச்சில் சுரப்பி இருக்குது. அது சுரந்துக்கிட்டே இருக்குமா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுரக்குமா, சுரந்துகிட்டே இருக்கா? அப்போ தான் வாய் வந்து நமக்கு உள்ளுக்குள்ள லூப்ரிகண்ட் என்னம்மா ஈஸியாக வாய் சுழலுது பார்த்தீங்களா? அது எல்லாம் கணக்கு வச்சுருக்குறான். ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை மில்லிமீட்டர், இத்தனை மில்லி லிட்டர் சுரக்க வேண்டும். அது கம்மியாக சுரந்தால் என்னத்துக்காகும்? வாயெல்லாம் உழந்து. அதிகமாக சுரந்தா இவர் கொஞ்சம் கூட சுரக்குது, ஒழுகும், 2 பக்கம் ஊற்றிக்கிட்டே இருக்கும். வேலை கொடுப்பாங்களா கடையில்? அது ஒன்று தான் மிஸ்டேக்குங்க. பொண்ணு கொடுப்பாங்களா யாராச்சும்? என்னங்க அவருக்கு ஊற்றிட்டே இருக்குது? இல்லைங்க, மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த சுரப்பி மட்டும் இந்த உமிழ்நீ சுரப்பிக்கிட்டு இருக்குல்ல, அது மட்டும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 8 மில்லி லிட்டர் சுரக்கணுமா, அவருக்கு 80 சுரக்குது அவருக்கு. அது 24 ஹவர்ஸ் இன்ஸ்டாண்ட் சைடில் ஊற்றிட்டு இருக்கும். நீங்கள் குழம்பு தொடச்சிக்குவார் அவர். நீங்கள் பொண்ணு கொடுக்கணும் கொடுப்பாங்க யாராச்சும்? தைரியம் பொண்ணு கொடுக்கலாம், அது மட்டும்தான் பிரச்சனை. கொடுப்பாங்களா? என்ன பை, சின்ன குழந்தையில சொல்லு விழுந்தால் பிரச்சனை. பை லா இல்லா இல்லை இல்லை ஸ்தோஃபில்லா ஸ்தோஃபில்லா. ஏன் பை சொல்லு ஊற்றினா பொண்ணு கொடுப்பாங்களா பை? உங்களை யாரும் கல்யாணம் ஆகாத யார் கை தூங்க, திருமணம் ஆகாதவங்கலாம் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன பை, உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும். இந்த பொண்ணு அழகான பொண்ணு தான், இல்லை வெள்ளை வெள்ளைன்னு அழகாக இருக்கும், மூக்கு மூலியமாக நல்லா இருக்கும், ஜொல்லு மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்பப்போ தொடச்சுங்க, கர்ச்சி பச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நகரத்துலாம் 20-30 பவுன் போடுறேங்கிறாங்க. ஓகேவா மடி? இப்போ 230 சுரப்பிகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சுரக்க வைக்கிறானே, நீ எல்லாத்தையும் காலையிலேருந்து துவா கேட்டது தாங்க ஒழுங்காக நடக்கும்னா, யா அல்லாஹ் இந்த பிட்யூட்ரி சுரப்பியை கரெக்டாக ஒரு நிமிடத்திற்கு 33 மில்லிமீட்டர் மட்டும் சுரக்க செய்வாயாக. அது கம்மியாக 20 சுரந்தாலும் 40 சுரந்தாலும் பிரச்சனையாகிவிடும் என்பதால் நீ கரெக்டாக 33 மில்லி லிட்டர் சுரக்க செய்வாயாக, ஆமீன். அவர் ஃபஜ்ர் ஆரம்பிச்சது வரைக்கும் தான் முடிப்பார். என்ன லிஸ்ட்டு வேறு எழுதி வச்சுக்கணும். யா அல்லாஹ் என் கண்ணில் சுரப்பும் இந்த சுரப்பியை சரி ஒரு நொடிக்கு 0.5 மில்லிமீட்டர் சுரக்க வேண்டும் என்று, அதிகமாக சுரந்தால் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், கம்மியாக சுரந்தால் கண்ணு சுரப்பின் கண்ணு சிவந்து விடும். ஆகவே அதை கரெக்டாக 0.5 ml ஃபார் செகண்ட் அப்படியே சுரக்க செய்வாயாக. எங்கள் இமாம் சாஹிப் துவா ஆரம்பித்தா இப்போ முடிக்கிறது, அடுத்த நாள் பதில் வந்துடும். நீ கேட்காம எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கான் பாரு, நீ கேட்கவே இல்லை, அல்லாஹ் கரெக்டாக வர வச்சுருக்கான். ஏம்மா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்போ இதெல்லாம் அல்லாஹ் செஞ்ச ஏசானா தெரியல அவங்களுக்கு, இதெல்லாம் அல்லாஹ் செஞ்ச பேருதவியாக தெரியல. அல்லாஹு அக்பர் கபீரா. முட்டுக்கால் கடுமையான வலி வரும் அம்மாவுக்கு. டாக்டர் காமிச்சோம். அவர் அங்கே அந்த 2 முட்டிக்கு மத்தியில் ஒரு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு சுரப்பி வச்சுருக்குறான். அது சுரந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மசகு போட்ட மாதிரி முட்டு நல்லா வேலை செய்யும். இப்போ என்னாச்சுங்க, அது வந்து சரியாக சுரக்கலை, நல்ல முட்டியும் தேயுது. இப்போ என்னங்க செய்யணும்? அதுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவோம். அது கேட்கலன்னு சொன்னால் அப்புறம் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவோம். எங்கே அந்த 2 முட்டிக்கு நடுவில். அது கொஞ்சம் நாளைக்கு அது ஓட்டும், ஜவ்வு அது மாதிரி ஜெல்லு மாதிரி ஓட்டும். அதுக்கும் கேட்கலன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னா 2 முட்டியும் மேலே கவர் பண்ணிடுவோம். சில்வர் குரோமியம் சீட்டு மாதிரி ஒன்று வச்சு, கோபால்ட்டு குரோமியமாக சொல்கிறாங்க, அதை வச்சு கவர் பண்ணிடுவோம். 2 முட்டி இணைக்கிறது என்ன, இங்கே ஒரு கவர் இங்கே ஒரு கவர் பண்ணிடுவோம். இப்போ ரெண்டும் இப்படி இந்த மெட்டலும் ஜாயிண்ட் ஆகும், வலி இருக்காது. அவ்வளோதான் செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? முந்தி மாதிரி ஓடுறது ஆடுறதுலாம் கம்மியாக போயிடும்.
அந்த ஒரு சின்ன சுரப்பி அல்லாஹ் கொடுத்த நேமத்தை மறந்துட்டு இப்படி இந்த ஒரு மூட்டுக்கு இல்லை, நம்ம உடம்புல மூட்டு ஜாயின்ஸ் மட்டும் 360 மூட்டு இருக்குது. ஒன்றுலையும் அல்லாஹ் மறந்துட்டு சுத்துற அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ் அலஞ்சாலுங்களே பை, லா இலாஹ இல்ல. அப்போ அல்லாஹ் பொருந்திக்கும். அல்லாஹ் உன்னை பொருந்தி கொள்ளுவான். என்ன பை? அல்லாஹ் பொருந்தி. யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். ரப்பே நீ பரிசுத்தமானவர் ரப்பே, நான் தான் அநியாயக்காரன் ரப்பே, என்னை மன்னிச்சிடல்லா. என் தேவைகளை இந்த காரியங்களை நிறைவேற்றி தருபவன் உன்னை தவிர யாரும் இல்லை ரப்பேன்னு அல்லாட்ட சரணாகதியாகுங்க. அழு. அவன் கருணை மழை பொழிவான். அவனை பொருந்திக்கும். உன்னை நல்லவனாகவும் அல்லாஹ் அவனை கெட்டவனாகவும் காட்டாது. குஃப்ரு அது, பெரும்பாவம். அந்த அம்மா அவ்வளோ தஸ்பீ ஓதி என்ன பிரயோஜனம், தஹஜ்ஜுத் தொழுது என்ன, 5 வக்த் தொழுது என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் அநியாயக்காரனாகவும் தன்னை பரிசுத்தக்காரனாகவும் சொல்லிச்சு இல்லையா, இது குஃப்ரு. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னதுக்கு நேர் மாற்றும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரொம்ப பேர் வெளியே பார்த்தா தஸ்பீஹோடு வளர்த்துறாங்க, உள்ளுக்குள்ளே கல்புக்குள்ளே குஃப்ரு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் மேலே வெறுப்பு இருக்குது. அதை மாற்று. அல்லாஹ்வுடைய காதலனா நீ மாறு. அல்லாஹ்வுடைய நேசனா நீங்கள் மாறு. உன்னை தன் நேசனாக அல்லாஹ் மாற்றிக்கொள்வான். அல்லாஹ் அவனுடைய பிரியமானும் அல்லாஹ் மாற்றிக்கொள். நீ அல்லாஹ்வை நேசி, அல்லாஹ்வை பொருந்திக்கொள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. ஒரு லிஸ்ட்டு போடுங்க. இப்படியே அல்லாஹ் அவங்க செஞ்ச பேர் அருளை எல்லாம் டெய்லி ஒரு தடவை பாருங்கள். யாரில் என்னை மூமினா பிறக்க செஞ்ச, முஸ்லீமான அம்மாவுக்கு முஸ்லீமான அத்தாவுக்கு பிறக்க வச்ச, கைகால் சலாமத்தாக கொடுத்த, ஒரு நேரம் கூட பட்டினியால் நான் வாடலையே. லெபனானில் இன்றைக்கி எந்த நேரத்தில் மண்டையில் குண்டு உழுகுன்னு தெரியல, கொத்து கொத்தாக போகிறாங்க. காசாவில் கட்டிடமே காணாம், எல்லாம் கான்க்ரீட் குப்பைகளாக இருக்குது. எனக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ சந்தோஷமாக என்னை வச்சுருக்கிறேன் ரொம்ப. எத்தனை பேர் கை இல்லை கால் இல்லை ஜி. அல்லாஹ் நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கிறான். எவ்வளோ நேரம் ஆகும் நம்முடைய கவலைகளை இன்பங்களை துன்பங்களாக மாற்றுவதற்கு? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இதை நினச்சி அல்லாஹ்ட்டுக்கு சுக்குரு செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பேசுங்க. சரிம்மா? அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இப்போ இன்றைக்கி நாம் படிச்சுக்கிட்ட பாடம் என்ன? அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் எந்த வாழ்க்கையை கொடுத்தானோ நாம் தான் குறைவு செய்கிறோம், முழுமையாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலை. அல்லாஹ் எனக்கு பரிபூர்ணமாக கொடுத்துருக்குறான் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு முழுமையாக நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ். ஒரு வக்து தொழுகையை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வக்து தொழுகையை கூட கலாவாக்காதீங்க. இது இன்றைக்கு பாடம். விளைஞ்சுங்களா? அல்லாஹ் என்ன செய்தி சொல்ல நினைத்தானோ அதை சொன்னேன். எதுவெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் விளங்கினா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்துச்சு. இதில் எதுவும் தவறு இருந்தால் அது என் புறத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் தஆலா இதை உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக ஆக்குவானாக, இதன்படி செயல்படக்கூடியதாக ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.